ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். தமிழகத்தில் ஆடி பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர்கள் ஹுசைனும் மற்றும் பிருந்தாவும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் ஹுசைனிடம் பேசலாம். திருவையாறு காவிரி ஆற்றின் புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமான புதுமண தம்பதிகள் ஆடிப்பெருக்கு விழாவை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ஹுசைன், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு பேர் ஆடிப்பெருக்கு விழாவை உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க? ஆடிப்பெருக்கு விழாவின் சிறப்புகள் குறித்தும் சொல்லுங்க. அதாவது ஆனந்தி, காவிரி ஆற்றில் தண்ணீர் வந்தாலே டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குறுவை, சம்பா, தாளடி என முப்போகம் சாகுபடி செய்யக்கூடிய இந்த டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு பண்டிகைகளும் காவிரி ஆற்றை கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆடி 18, ஆடி அமாவாசை உள்ளிட்ட பல்வேறு பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் பாத்தீங்கன்னா முக்கியமான பண்டிகையாக ஆடி 18 விழா பார்க்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு திருமணம் செய்த புதுமண தம்பதிகள் அனைவரும் வெளியூரில் இருந்தாலும் தங்கள் சொந்த ஊருக்கு வந்து அங்கிருந்து தங்கள் பழைய தாலி பிரித்து புதிய தாலி இங்கு வந்து கட்டிக்கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்கள் திருமணத்தில் பயன்படுத்திய மாலைகள் அனைத்தையுமே ஆற்றில் விட்டு சிறப்பு வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் காவிரி கரையில் மஞ்சள் கயிர், வாழைப்பழம், ஆப்பிள் உள்ளிட்ட பல வகைகள் காய்கறிகள், தேங்காய் வைத்து வழிபாடும் செய்து வருகிறார்கள். நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. ஒளிப்பதிவர் டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. அதன் ஒரு பகுதியாகத்தான் தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் உள்ள புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமான பெண்கள் கூடி நின்று சிறப்பு வழிபாடு செய்து வருகிறார்கள். இந்த வழிபாடு எதுக்கு, என்ன அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற இந்த பெண்கள்கிட்ட கேட்போம். அம்மா, இந்த ஆடி 18 விழா எதுக்காக கொண்டாடுறீங்க? எப்படி சிறப்பாக கொண்டாடுறீங்க? நீ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எப்படி கொண்டாடிட்டு சொல்லுங்க. பெண்களோட மாங்கல்ய பாக்கியம் வந்து நல்லா நீடிச்சு இழைக்கணும். அதுமாரி முப்போகம் விளையணும். இங்கே திருவையாறு வந்து நல்லா இதான இடம். இங்கே வந்து சிறப்பாக இந்த விசேஷம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. திருவையாறு ஆடி 18 புதுமண தம்பதிகள் கொண்டாடுறது இங்கே காவேரி ஆத்துல எல்லாம் வந்து கொண்டாடுறது. இங்க பெண்கள் மட்டும் இல்லாம ஏராளமான புதுமண தம்பதிகளும் இங்க வந்து தங்களுடைய தாலி பிரித்து போடக்கூடிய நிகழ்வுலையும் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டையும் இந்த விழா எதுக்கு, என்ன ஏதுன்னு கேட்போம். இங்க பாத்தீங்கன்னா காவிரி ஆற்றுல பாத்தீங்கன்னா ஏராளமான இங்க புதுமண தம்பதிகள் இங்கு வந்து வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய தாலிகளை பிரித்து கட்டி கொண்டும் இருக்கிறார்கள். இங்க புதுமண தம்பதி இங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, அம்மா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன ஏது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. சாமி கும்பிட வருவோம். காவேரி ஆத்துக்கு சாமி கும்பிட வருவோம். எப்பவுமே சாமி கும்பிடுவோம். 18க்கு காவேரி தாயை நினைச்சு எல்லாரும் நின்று சாமி கும்பிடுவோம். எங்களுக்கு காவேரி அம்மா நல்ல வழியை காமிக்கணும். அதனால சாமியை நினைச்சுதான் நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். வருஷம் புது பொண்ணு வருவாங்க. தம்பதிங்களை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நாங்க வச்சு தாலி பெருக்கி கட்டி சாமி கும்பிடுவோம். இவங்க சொன்னதை கேட்டீங்க. இந்த பண்டிகை என்பது உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் காவிரி ஆற்றில் காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் உள்ளிட்ட அனைத்து ஆறுகளிலுமே முழு கொள்ளளவு தண்ணீர் சென்று கொண்டுள்ளது. இந்த தண்ணீர் செல்லக்கூடிய இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்கனவே ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ அதே போல நீச்சல் அடிக்கவோ கூடாது, ஆழமான பகுதிக்கு செல்லக்கூடாது என தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில வந்து தீயணைப்புத்துறை காவல்துறையினர் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கவசங்களுடன் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அவ்வப்போது எச்சரிக்கையும் விடுத்து வருகிறார்கள். ஏனென்றால் ஆற்றில் இறங்கக்கூடாது, குளிக்கக்கூடாது. அதே போல கரையோரங்களில் மட்டுமே தங்களுடைய இந்த விழாக்களை கொண்டாட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த புஷ்ப மண்டப படித்துறை மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் காவிரி கரையோர பகுதிகளில் காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனந்தி, கள விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஹுசைன். தொடர்ந்து செய்தியாளர் பிருந்தா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி திருச்சி காவிரி கரையோரங்களில் புதுமண தம்பதிகள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். பிருந்தா, பொதுவாக திருச்சி காவிரி கரையோரங்களில் அதிகமான மக்கள் இன்று வருகை தருவாங்க. அதையொட்டி அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? மேலும் அங்கு வரக்கூடிய மக்களுக்கு என்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு?
ஆனந்தி, பூவார் சோலை மயிலாட, புரிந்து குயில்கள் இசைப்பாட, காமர் மாலை அருகசைய, நடந்தாய் வாழி காவேரி என்று இந்த ஆடி மாதத்தில் நஞ்சையும் புஞ்சையும் செழித்தோங்குவதற்காக திருச்சி மற்றும் இந்த டெல்டா மாவட்டங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்களை செழுமைப்படுத்துவதற்காக அலைக்கடலென அந்த திரண்டு வரக்கூடிய காவிரி தாயை வணங்குவதற்காக ஆடிப்பெருக்கு திருநாளில் ஏராளமான மக்கள் திருச்சி காவேரி கரையோரங்களில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காட்சிகளில் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 17,000 கன அடி நீரானது காவிரி ஆற்றிலே திறந்துவிடப்பட்டுள்ளதன் காரணமாக பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி மக்கள் யாரும் அந்த ஆற்றின் உள்ளே இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக திருச்சி அம்மா மண்டபம் படித்துறையில காவல்துறை தரப்புல தடுப்புகள் அமைக்கப்பட்டு வழிபடும் மக்கள் பாதுகாப்பாக வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே காவிரி கரையோரங்களில் இறங்கக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். ஏராளமான புதுமண தம்பதிகள் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து இங்கு வந்திருந்து தங்களுடைய தாலி கயிறை மாற்றக்கூடிய அந்த வைபவத்தை செய்து வருகிறார்கள். இப்படியாக திருச்சி காவிரி கரையோரங்கள் விழாக்கோலம் பூண்டுள்ளது. இங்க மக்கள் இருக்காங்க, அவங்க கிட்டே கேட்கலாம். அம்மா வணக்கம், இன்னைக்கு ஆடிப்பெருக்கு திருநாள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, என்ன மாதிரியான வழிபாடை நீங்க மேற்கொள்றீங்க? இன்றைய சிறப்புமிக்க நாளில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே இவ்வளோ மக்களோடு சேர்ந்து சிறப்பாக கொண்டாடுறது மிக்க சந்தோஷமாக இருக்குது. காவேரி தாயை வணங்கி எல்லாரும் நலமாக இருக்க வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு புதுமண தம்பதிகள் சிறப்பாக கொண்டாடுவாங்க, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாரும் பழங்கள், காவிரி தாயை வணங்கி எல்லாம் பழங்களை வைத்து வழிபாடு செய்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டிப்பாங்க. தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய, விவசாயத்தை செழுமையாக்கக்கூடிய இந்த காவிரி தாயை வணங்குவதற்காக இந்த சிறப்பு வழிபாடுகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, இந்த மஞ்சள் கயிறுகளை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய கழுத்தில் இந்த மஞ்சள் கயிறை, மங்களகரத்தை குறிக்கும் வகையில் இந்த மஞ்சள் கயிறை அணிந்து வருகிறார்கள். இந்த திருச்சி அம்மா மண்டபம் என்பது ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு சிறப்பு வாய்ந்தது. இன்று ஸ்ரீரங்கத்து பெருமாள் காவேரி தாயை தன்னுடைய தங்கை என நினைத்து தங்கைக்கு சீர் கொடுக்கும் வைபவம் இன்று மாலை நடைபெற உள்ளது. இப்படியாக திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆடி பெருக்கு திருநாள் என்பது களை கட்டியுள்ளது. ஆனந்தி, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிருந்தா. ஓம் சக்தி. அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.